கடைசி நாள் மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து போச்சுங்க. நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து போனாங்க. அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் கை இருக்கு இல்லையா, மூணுலேயுமே வந்து ஒரே மாதிரி தான் நம்ம வரைஞ்சிருந்தோம். நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் வந்து வரைஞ்சிருந்தோம். ஸோ ஒரே மாதிரி தான் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்லபடியாக வந்து மேலே வந்து போச்சு. ஸோ நீங்கள் கடைசி வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா நிச்சயமாக பாருங்கள், நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். கடைசி வீடியோ அதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருப்பேன் இல்லையா, இந்த இடத்துல ஏன் ப்ரீவியஸ் கை வந்து கொடுத்துருப்பேன், ஏன் மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலாம், தொடர்ச்சியாக ஏன் அப் ட்ரெண்டில் பங்குச்சந்தை இருக்குது, எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம வந்து பேசியிருந்தோம். அது வந்து பார்க்கல அப்படின்னா பாருங்கள். சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் திரும்பியும் அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முக்கியமான ப்ரீவியஸ் ஹை எது, முக்கியமான ப்ரீவியஸ் லோ எது, எல்லா டைம் ஃப்ரேம்லையும் மார்க்கெட் வந்து எப்படி வந்து போய்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாங்க. சரி, ஓகே. முதல்ல நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து பெருசாக பேட்டர்ன் எதுவுமே கண்ணுக்கு வந்து தெரிய மாட்டுது. ஃபுல்லாக வந்து ஒரு 5 மாதம் கீழே போயிட்டு திரும்ப ஒரு 4 மாதம் மேலே போயிட்டு 2 மாதம் கீழே போயிட்டு இப்போ 2 மாதமாக அதே இடத்துக்குள்ளே வந்து இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதமாக வந்து இதுக்குள்ளே மட்டுமே தான் இருக்குது பங்குச்சந்தை. ஸோ இந்த மாதம் இதை தாண்டி வெளியே போச்சு அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ண வேண்டியதான், இல்லை கீழே வந்து வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ண வேண்டியதான். ஆனால் இப்போ வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறனால ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக வந்து நம்ம பார்க்கணும், அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ அப் ட்ரெண்டில் வந்து இருக்கிறாங்க இல்லையா, மந்த்லி டைம் ஃப்ரேமில் எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ வீக்லியில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வீக்லியில் ஏதாச்சும் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா? எஸ், ஒன் டே டைம் ஃப்ரேம் மாதிரியே இதுலேயும் ஒரு பேட்டர்ன் வந்து என் கண்ணுக்கு வந்து தெரியுது. ஒன் டேயில் வந்து பெர்ஃபெக்டாக வந்து இருக்குது, வீக்லியில் அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்து இருக்கிற மாதிரி தெரியல. இப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் ஆபத்து தான். ஏன்னா இங்கே வந்து பார்க்குறீங்கன்னா இது மேலே இருக்கிறாங்க 3 டச் எடுத்து வீக்லியில். அப்படி பார்க்கும்போது சென்டர் பாயிண்ட் வந்து எங்கே வரும் இல்லையா, அப்போ இதை நம்ம கண்டிப்பாக வந்து கவனமாக எடுத்துக்கணும். இதை பற்றி நம்ம மார்க்கெட் ஒருவேளை கீழே வந்து வருதுன்னா இதை பற்றி நம்ம பேசலாங்க நிறையா. ஓகே, இப்போதைக்கு ஒன் டேயில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன் டேயில் வந்து பார்க்கும்போது பெர்ஃபெக்டான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த இடத்துல இப்படி வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறாங்க இல்லையா. ஓகே, இப்போ கீழே 4 டச் எடுத்திருக்காங்க, மேலே வந்து தேர்ட் டச் வந்து எடுக்க வந்து போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு அப் ட்ரெண்டு தான். அப்படிங்கிறனால இந்த இடத்துல சில நாட்கள் இந்த வாரம் வந்து ஒரு ப்ளே வந்து நடக்கலாம். உடனடியாக பிரேக் அவுட் பண்ணுறது, உடனடியாக கீழே வந்து வர்றது அது நடக்காதுன்னு நான் நம்புகிறேங்க. ஒரு சின்ன ஒரு ப்ளேவை இந்த இடத்துல வந்து நான் எதிர்பார்க்குறேன். எப்போதுமே தேர்ட் டச்சில் வந்து இந்த ப்ளே வந்து நடக்கும். ஒன்று, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணாமையே கீழே வந்து வந்துட்டாங்க அப்படின்னா, அதாவதுங்க தேர்டு டச் வந்து இன்னும் எடுக்கலை, அது பக்கத்தில் வரைக்கும் வந்திருக்காங்க. தேர்டு டச் எடுக்காமலேயே நாளைக்கு ஒரு வேளை கீழே வந்து வந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப மேலே போயிட்டு இந்த பாயிண்டை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். இல்லை கீழே வந்து வராமல் நாளைக்கும் அப் ட்ரெண்டில் மேலே போயிட்டு டச் பண்ணிட்டாங்க, பிரேக் அவுட்டே பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக் தாங்க. மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு, டக்குன்னு என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா அப்படி என்ட்ரி கொடுக்கக்கூடாது. எப்படி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, இந்த பாயிண்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட் பண்ணியிருக்கா, ப்ளே நடக்குதா, இந்த இடத்துல வந்து ஒரு நாளாச்சும் இருக்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பிரேக் அவுட்டை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா அது ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். சரி, ஓகே. ஒன் டேயில் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம 1 ஹவரில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஓகேங்க, 1 ஹவரில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அது பக்கத்தில் வந்து வந்திருக்காங்க. இங்கே ரொம்ப ரொம்ப கவனமாக ட்ரேடு வந்து பண்ண வேண்டிய இடம் வந்து இந்த இடம். ஏன்னா டச் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல சைடு வேஸில் போவாங்க இல்லையா, அப்போ எப்படி நம்ம ட்ரேடு வந்து பண்ணுறதுங்க. இந்த இடத்துல ட்ரேடு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். 1 ஹவரில் பார்த்தாலே வந்து தெரியுது. ஸோ ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுங்க 25,170 வந்து ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோவாக இந்த இடத்துல வந்து இருக்கும். ப்ரீவியஸ் கை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இருக்கிறாங்க, ரொம்ப தூரம் தான் இருக்குது. நிச்சயமாக நம்ம 5 மினிட்ல மாற்றி வந்து வரைய முடியுதுன்னு பார்க்கலாம். போன வாரம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சுங்க பங்குச்சந்தை. நான் போட்ட ஒவ்வொரு வீடியோவே நீங்கள் பாருங்கள், நல்லபடியாக ஒவ்வொரு நாளுமே வந்து போயிருந்துச்சு. இந்த வாரம் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா க்ரீன் கேண்டில்னு ஒன்று இருந்துச்சுன்னா ரெட் கேண்டில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் இல்லையா. அதே மாதிரி ப்ராஃபிட்னு ஒன்று இருந்துச்சுன்னா லாஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து நிச்சயமாக இருக்க தான் செய்யும் இந்த பங்குச்சந்தையில். ஓகே, 5 மினிட்ல வந்து பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட் என்னங்க. ஓகே, இங்கேருந்து கீழே வந்திருக்காங்க.
ஓகேங்க. நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்கன்னா நாளைக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் கையை பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ண முடியும். நான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ரீமியம் குரூப்பில் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன். இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, ஓகே நம்ம சொன்ன மாதிரி ஓப்பன் ஆகிருக்கா, பிரேக் அவுட் வந்து நடக்குதா, அதை பற்றி நான் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதை பற்றி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படின்னா 25,330ங்க. இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நடுவில் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது அப்படிங்கிறனால கம்மியான பாயிண்ட்ஸ் தான் வந்து போகும். ப்ரீவியஸ் லோ வந்து 5 மினிட்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்க முடியுங்க. 25,220 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 5 மினிட்ஸில். அதே மாதிரி சம் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்துடலாம். நான் ஆர்எஸ்சி இண்டிகேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறனால எல்லா இண்டிகேட்டருமே பார்க்கலாம். பட் யூஸ் பண்ணுறது ஒரே இண்டிகேட்டராக இருந்தால் நல்லது. 5 மினிட்ஸில் கீழே தான் வந்து வர மாதிரி காட்டுது. நல்லபடியாக மேலே போயிட்டு கீழே வந்து வர மாதிரி காட்டுது. 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்கன்னா டபுள் டச் நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது இல்லையா. 1 டேயில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே 1 டேயில் வந்து இங்கேருந்து மேலே போகிற மாதிரி காட்டுறாங்க. ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 பாயிண்ட்டை வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த இடத்துல வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும். சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 டேயில் சேம் ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்க. 3rd டச்சில் வந்து மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க, இன்னும் டச் பண்ணல. ஸோ 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு ப்ரீவியஸ் கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட் தான். ப்ரீவியஸ் லோ பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது. ஓகேங்க. 5 மினிட்ஸில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் முக்கியமான பாயிண்ட்டு ப்ரீவியஸ்க்கு இது தான். ஆனால் இது வரைக்கும்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் புள்ளி தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 82,650 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி 82,310 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. இப்போது கேப் அப் நடக்க போதா, கேப் டவுன் நடக்க போதா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ புள்ளி கேப் டவுன் ஆகிருக்கு, எவ்வளோ புள்ளி கேப் அப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி நடக்குது அப்படின்னா உடனடியாக இது ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வரைய தெரியணும். இன்கேஸ் ஒரு கேப் அப் கொடுத்துட்டு கீழே வந்து வராங்கன்னா அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடக்குதா, நடந்ததுக்கப்புறம் கீழே வந்து போகிறாங்கன்னா ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து கீழே வந்து போகணும். அப்போ ப்ரீவியஸில் இங்கே வரையக்கூடாது, இங்கே வந்து வரைகிற மாதிரி இருக்கும். அதுவே இங்கேருந்து ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்பியும் மேலே வந்து போகிறாங்களா, அப்போ இங்கே ஒரு ப்ரீவியஸ் கை வந்து வரைஞ்சி அதை பிரேக் அவுட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு மாற்றி வந்து வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ண தெரியணும். லைவ் மார்க்கெட்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றிலாம் நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவராச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சி ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி எடுத்த ஒன்று அதிகமான பணத்தை பங்குச்சந்தையில் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுறதை விட நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள். உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸ்டாப் லாஸ் கரெக்டாக போடுங்க, டார்கெட் கரெக்டாக போடுங்க, எமோஷனல் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அதிகமான பணத்தை பங்குச்சந்தைகளை போட்டு தவறு வந்து பண்ணிடாதீங்க. சரி, ஓகே. ஏன்னா நம்ம இதெல்லாம் கொடுத்துட்றோங்க. இதெல்லாம் கொடுத்தாலும் மனசுக்கு தேவையான விஷயங்கள் நிறையா இருக்குது. நிறையா பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் லாஸ் பண்ணல, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லாஸ் வந்து பண்ணுறாங்க. இதை ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த தவறு வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. அதனால் இதையும் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிடுவேன், இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேங்க. ஓகே, பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி நாள் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். ஓகே, 1 டேயில் வந்து ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் பண்ண வேண்டிய எல்லா பாயிண்ட்டையுமே இங்கே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ 1 ஹவரில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு இது. ஓகேங்க, இந்த ஒரு பாயிண்ட் வந்து முக்கியமானது. பட் அதை பிரேக் அவுட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறனால நம்ம அதுக்கு மேலே தான் வந்து வரைஞ்சாகணும். ஸோ ப்ரீவியஸ் கை வந்து இது தான் வந்து வரைஞ்சாகணும். பங்குச்சந்தை அப் ட்ரெண்டு தான், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சாகணும் இல்லையா? 56,110 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 57,300 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. 5 மினிட்ஸில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக ப்ரீவியஸ் லோ மாறும், ப்ரீவியஸ் ஹை வந்து மாறும். இந்த இடத்த நான் ஏன் வரைகிறேன் அப்படின்னா இது ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் சோன். அதனால தான் இந்த ஒரு பாயிண்ட் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஃபுல்லாக வந்து க்ரீன் கேண்டில் இருக்கும், நடுவில் ஒரே ஒரு ரெட் கேண்டில் வந்து இருந்துச்சுன்னா அதை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணும். ஒன்று அதை பிரேக் அவுட் பண்ணி இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே வந்து வருவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடு வந்து பண்ணிக்க வேண்டியதான்.
இப்போது முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 56,760, முக்கியமான ப்ரீவியஸ் லோ 56,410ங்க. ஓகேங்க. ஸோ 3 பற்றியுமே தெளிவாக வந்து பார்த்தாச்சு. நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும். நான் நியூஸ் எல்லாம் வச்சு பெருசாக ட்ரேடு வந்து பண்ணுறதில்லை. அதாவது முக்கியமான நியூஸ், கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பங்குச்சந்தை மேலே கீழே வந்து போகும். ஸோ அந்த மாதிரி நியூஸை மட்டும்தான் நான் வந்து கவனிப்பேன். ஒவ்வொரு நாளும் நியூஸை வந்து நான் கவனிக்கிறது கிடையாது, கவனிச்சு ட்ரேடு வந்து பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 நியூஸ் இருக்குதுன்னா அதில் 5 நியூஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது, 5 நியூஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எப்படிங்க பங்குச்சந்தை வந்து போகும்? ஸோ நான் நியூஸை வச்சு மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணுறது கிடையாது. முக்கியமான பாயிண்ட்லாம் வரைஞ்சிட்டு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து அப்பப்போ வந்து நியூஸை வந்து நான் பயன்படுத்திக்கிறேன். சரிங்களா? ஓகே, பங்குச்சந்தையை முழுமையாக வந்து கற்றுக்கோங்க. நானும் 3 புத்தகம்லாம் வந்து எழுதியிருக்கேன் ட்ரேடிங்கை பற்றி. அதெல்லாம் படிச்சிங்கன்னா நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும். பங்குச்சந்தையை பற்றி கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.